ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெருங்குது, நாளுங்கள் நெருங்குது. அவர் எலெக்ட் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸ்வேரிங்கின் செரமனி 20ஆம் தேதி திங்கக்கிழமை வரப்போகுது. நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயின்ஸ் லெவல் பார்க்கலாம். பிட்காயின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1,04,000 1,05,000 டச் பண்ணி 1,04,000 5,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு 20ஆம் தேதி வந்தால் திருப்பி ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்டு டச் பண்ணணுன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வரும். ஏன்னா பிட்காயினுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா தற்சமயம் இன்றைக்கி பொசிஷன் பார்த்திங்கன்னா $95,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா $1,13,000. அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $1,25,000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும், பாசிட்டிவாக இருக்குது. இங்கேருந்து ஏன்னா பிட்காயினில் இங்கே அமெரிக்காவில் ரிசர்வில் அவங்கக்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குது. ஏன்னா சில்க் ரோடு கம்பெனின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட சீஸ் பண்ண பிட்காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பிட்காயின்ஸு விற்கணும்னு அவங்க பிளான் பண்ணாங்க. பட் எலெக்ட் பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் அட்வைஸோட அவங்க நிறுத்திட்டாங்க. எதுவும் காயின்ஸ் விற்காதீங்க, பிட்காயினில் முடிஞ்சாக்க இன்னும் அக்யூமுலேட் பண்ணுங்க, ஏன்னா அது நேஷ்னல் கரன்சியாக நான் அடாப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ 20ஆம் தேதி வருமானம், இன்னும் நாளைக்கு 2 நாள் தானே. நல்ல சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்துட்டார்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மாறிடும். நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஏன்னா பிட்காயின் மாத்திரம் ஏறுற பிட்காயின் அங்கே இப்போ வாட்ச் பண்ணுங்க நீங்கள். பிட்காயின் மாத்திரம் ஏறுற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறுது, கிடுன்னு எல்லாமே ஏறுது. அது நல்ல சைனு நம்ம மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. ஏன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டோடைய மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா $2.370 ட்ரில்லியன் இருக்குது தற்சமயம். எல்லாம் இங்கே சொல்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் 2025 கிட்டத்தட்ட $10 ட்ரில்லியன் போகும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, நான் சொல்லலாம், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை, நான் என் ரிசர்ச் கால்குலேஷன்ஸில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பிட்காயின் கண்டிப்பாக மேலே போகும். இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 crore டச் பண்ணிடுச்சு. 98 lakhs 99 lakhs வந்துட்டு 1 lakh வர்றது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக 1 crore டச் பண்ணிட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 crore கிராஸ் ஆகிடும் இந்தியன் பணத்தில். பாருங்கள், எங்கே இருந்த பிட்காயின் இன்றைக்கி $1 கோடி சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா ஏறுது, கண்டிப்பாக மேலே போகும். இப்போது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டாஜ் காயினில் ஒரு அருமையான செய்தி இருக்குது. அது அவர் எலான் மஸ்க்கு நல்லா ப்ரமோட் பண்ணுறாரு. அவருக்கு ட்ரம்ப் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுக்க போகிறாரு ட்ரம்ப் எலான் மஸ்க்கு. அதால் டாஜ் காயின் நல்லா ஏறுது. தற்சமயம் பார்த்திங்கன்னா $38 $40 கிட்ட இருக்குது. அது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம் $1 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்கே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. $1 நம்ம இந்தியன் பணத்தில் 85-90 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டபுள் ஆகும். இங்கே இப்போ இருக்கிற பணத்தோட டபுள் ஆகும். அதால் ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க, கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது டாஜ் காயின் சமாச்சாரம். இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, XRP ரிப்பிள் அது நல்லா இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ், பயங்கரமாக பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. கிடுக்குன்னு நேருது. இப்போ தற்சமயம் $3 கிட்ட வந்திருக்கு. இந்த வருஷம் 2025
கிட்டத்தட்ட $8 to 10 போகுன்றாங்க. அது கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 800-900 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதால் XRP ரிப்பிள் முடிஞ்சால் வாங்குங்க. கண்டிப்பாக அது நல்ல பாசிட்டிவாக ஏறும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தீரியம் மூமெண்ட் வந்திருக்கு. எத்தீரியம் கிடுகிடுன்னு ஏறுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. எத்தீரியம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா $3,500 கிட்ட வந்திருக்கு. கண்டிப்பாக அது $4,000 ஆல் டைம் ஹை, $4,100 ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒன்று கிடுகிடுன்னு ஏறும். எத்தீரியம் கூட நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். அதே மாதிரி சொலானா பார்த்தீங்கன்னா தற்சமயம் $220 கிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட இருக்குது. இன்னும் ஏறும். கண்டிப்பாக $270-300 வரைக்கும் மேலேயே போகும். ஃப்யூச்சரில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது சொலானாக்கு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா கேட்டினோ ஒன்று கிட்டத்தட்ட $103-104 கிட்ட வந்திருக்கு. அது கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா ஏறுது. ஏன்னா மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா பிட்காயினுடைய பாட்டு அந்த மார்க்கெட் கேப்பில் $3.70 ட்ரில்லியன் $2 ட்ரில்லியன் பிட்காயினுக்கு போச்சுன்னா மிச்சம் இருக்கிற பணம்லாம் நம்ம ஆல்ட் காயின்ஸில் இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் நல்லா ஏறுது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷிபா இனு காயின் இப்போ தான் நகர ஆரம்பிச்சது. இப்போ தச்சமே நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு CoinDesk INRல 2200 சீரீஸ் கிட்ட போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பம்ப் வரும், மேலே போகும். வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள். தைரியமாக ஏதாவது அக்குமுலேட் பண்ணிக்கிறது இருந்தால் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பம்ப் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளே 2800-3000 சீரீஸ் வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 5200 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஷிபா இனு காயின் கூட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களில் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணுன்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி Web3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது எக்ஸ்சேஞ்சு. அதோடைய CoinDesk எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் KYC முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் 1 hour நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், மணி டிபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், காலா காயின் பார்த்தீங்கன்னா $4 கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக ஏறும், அது கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலிகான் மேட்டிக் ஒன்று பாருங்கள், அது நல்ல நியூஸஸ் இருக்குது. அது பவுன்ஸ் ஆகும், கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும், வெயிட் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் XLMன்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது கூட நல்ல ஏறும், ஏன்னா அது நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதே மாதிரி AI16Z அப்படின்னு ஒரு காயின் ஆல்ரெடி முந்தா நாள் ஒரு வீடியோவில் சொன்னேன்னா, அந்த காயின் வந்து $120 கிட்ட இருக்குது. அது டபுள் ஆகும்ன்றாங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்காங்க. ஏன்னா AI டெக்னாலஜி சேர்ந்தது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. கண்டிப்பாக மேலே போகும், ஃப்யூச்சரில் நல்ல வேலை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பால்கா டாட் பார்த்தீங்கன்னா $600 கீழே இருக்குது. கண்டிப்பாக அது ஏற ஆரம்பிச்சதுன்னா $900, $1000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் பால்கா டாட் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டீஜென்னு ஒரு காயின் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்கேட் ஒன்று பார்த்துக்கோங்க, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பின்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. எல்லா காயின்ஸும், எல்லாம் மெமி காயின்ஸு, எல்லாம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறுது. எல்லாம் நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே அமெரிக்காவில் எப்போ 20ஆம் தேதி வருமானெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் சார் வந்துட்டாருன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்கள், நல்ல நாள்கள் வந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்.
ஏன்னா நல்ல எசெப்ட் ஆகும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. ஃப்யூச்சர் மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போக்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே அதிகமான கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் தான். கிட்டத்தட்ட 10 கோடி பீப்புள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்தது தான் அமெரிக்கா மிச்சம் கண்ட்ரியெல்லாம் வருது. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் தான் ஹையஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் சார் வந்தப்புறம் இங்கே அமெரிக்காவில் ரெகுலரைஸ் ஆகிடும், அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கூட ரெகுலரைஸ் ஆகிடும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.